அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி. அல்ஹம்துலில்லாஹ். நாயிடத்தில் இருக்கக்கூடிய 10 நற்பண்புகள், இது யார் சொல்லியிருக்கிறா? இந்த 10 நற்பண்புகள் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்கிட்டும் இருக்கணும்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? நாயிடத்துல இருக்கக்கூடிய நற்பண்புகள் 10, அந்த 10 நற்பண்புகளும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்கிட்டும் இருக்கணும். மனிதன் சிறந்தவனா, நாய் சிறந்ததா? நம்ம சொல்லுவோம்ல, இன்னைக்கு எல்லாரோட நாம தான் சிறந்தவனு. அப்போ உண்மையிலேயே மனிதன் தான் சிறந்தவனா இல்ல நாய் சிறந்ததா? அது எப்படி என்னங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது சுருக்கமா இன்ஷா அல்லாஹ் அதுல பார்த்துடலாம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இவங்க ஒரு தாபி. சரியா? இவங்களை பத்தி நான் ஏற்கனவே பாடம் நடத்தியிருக்கேன் இல்லையா? சரி, ஹைர். இவங்க மிகப்பெரிய முஹத்திஸ். ரெண்டாவது, இவங்க மிகப்பெரிய இறை நேசர். சரியா? சிஷ்தியா தரீகாவுடைய ஸ்தாபகரே இவங்க தான். அப்போ அப்பேற்பட்ட அந்த ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி வெளியே போகும்போது யாரை பார்த்தாலும், வெளியே போறோம்னா நம்ம வெளியே போவோம் இல்லையா? வெளியே போகும்போது எத்தனையோ மக்கள் எதிரில் வருவாங்க, நம்ம கடந்து போவாங்க, நமக்கு முன்னாடி போவாங்க, எத்தனையோ மக்களை நம்ம சந்திப்போம். இப்படி சந்திக்கும் போது மனிதனுடைய பொதுவாகவே இயற்கை சுபாவம் என்ன? தான் எல்லாத்த விட அழகுங்கிற ஒரு உணர்வு இருக்கும், தான் எல்லாத்த விட சிறந்தவன்கிற ஒரு உணர்வு இருக்கும், எல்லாரை விட எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு உணர்வு இருக்கும். இப்படி எல்லா விஷயத்திலுமே பிறரை விட தான் எல்லா நிலையிலும் சிறந்தவன், உயர்ந்தவன், மேலானவன் அப்படிங்கிற இயல்பு மனிதனிடத்துல இயற்கையாகவே இருக்கும். சரியா? இதுல மாற்று கருத்து இல்லை, இது தவிர்க்க முடியாது. மனிதனிடத்துல இயற்கை நேச்சர் அதுதான் இருக்கும். ஆனா ஒரு இறை நம்பிக்கையாளர் இடத்துல அப்படி இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக மஅரிஃபத்துடைய பாதையில பயணித்து இர்ஃபானுடைய மஅரிஃபத்துடைய ஞானங்களை கற்று தானும் ஒரு இறை நேசராக, அல்லாஹுடைய வழியாக, அவுலியாக்களில் ஒருவனாக ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது போன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பாதையில வழியில போனாங்கன்னா எதிரில் யார் வந்தாலும் இல்லை யாரை பார்த்தாலும் அவங்களை விட தான் மிகவும் தாழ்ந்தவன் எண்ணிக்குவாங்க. எல்லாரை விட தான் தாழ்ந்தவன், என்னை விட அவர் உயர்ந்தவர். யாரை பார்த்தாலும் என்னது, அவரை விட நான் தாழ்ந்தவன் தான். எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லையா? ஏன் மனித மனம் அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. ஆனா இது என்ன பண்ணும்? பயிற்சியின் மூலமாக தொடர்ந்து இதை நம்ம உள்ளத்துக்கு உணர்த்துவதன் மூலமாக இந்த உள்ளம் பக்குவப்படும். அப்ப அந்த அடிப்படையில ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எப்பவும் தன்னை தாழ்த்தி நினைப்பாங்க. பிறரும், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும், குறிப்பாக மஅரிஃபத்துடைய பாதையில பயணிக்கக்கூடிய அந்த சாலிக், அந்த முரீத், இந்த மாணவன் என்ன பண்ணும்? தன்னை தாழ்வாக நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய கருத்தை கொண்ட அப்பேற்பட்ட அந்த மாமனிதர் ஒரு தடவை வீதியில போயிட்டு இருக்காங்க. போகும்போது எதிரில் ஒரு நாயை பார்க்குறாங்க. அந்த நாயை பார்த்த உடனே துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வீதியில் இருக்கக்கூடிய தெருநாய், வளர்ப்பு நாயெல்லாம் இல்லை, இதெல்லாம் பேச போறது எல்லாமே தெருநாயை பத்தி தான். சரியா? அப்போ அந்த நாயை பார்த்துட்டு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அல்லாஹ் இடத்துல துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த நாயின் பொருட்டால் என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை நீ பொருந்திக் கொள்வாயாக. எவ்வளோ பெரிய வலி! அல்லாஹுடைய நேசர், சஹாபாக்கள் 130 சஹாபாக்கள் பாடம் பயின்றவர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரால் பெயர் சூட்டப்பட்டவர். அப்பேற்பட்ட மா மனிதர் அல்லாஹ் இடத்துல துவா செய்றாங்க, யா அல்லாஹ், இந்த நாயின் பொருட்டால் என் பாவங்களை மன்னித்து என்னை நீ பொருந்திக் கொள்வாயாகன்னு. அப்போ அங்கிருந்த ஒரு மனிதர் பார்த்துட்டு கேட்கிறாங்க, நாயின் பொருட்டால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்குறீங்களே, அப்படின்னா நீங்கள் சிறந்தவரா அந்த நாய் சிறந்ததா? அந்த மனிதர் கேட்டார். கேட்கும்போது ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய
தண்டனையிலிருந்து நான் தப்பித்து விட்டேன் என்றால், அது ஈடேற்றம் பெற்றுவிட்டால் அந்த நாயை விட நிச்சயமாக நான் சிறந்தவன். அப்படி அல்லாஹுடைய தண்டனைகளிலிருந்து, ஏன்னா பாவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இல்லையா மறுமையில. அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் நான் தப்பிச்சுட்டேன், ஈடேற்றம் பெற்றுவிட்டேன் என்றால் அந்த நாயை விட நான் மேலானவன். ஒருவேளை அவ்வாறு நடக்கவில்லை என்றால், அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், என்னை போன்ற 100 ஹசன்களை விட அந்த நாய் தான் மேலானதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பக்குவமான வார்த்தை. இதுல அவ்வளவு தத்துவம் அடங்கி இருக்குது. எதுக்கான தத்துவம்? நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய தத்துவம். சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, நாய் இடத்துல 10 நற்பண்புகள் இருக்குது. அந்த 10 நற்பண்புகளும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் இடத்திலும் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. சரி, இது ஒன்றும் ஹதீஸ் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல. ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி ஒரு தாபி, சஹாபாக்கள் இடத்துல பாடம் படிச்சவங்க. அவங்க தன்னுடைய கருத்தாக இதை பதிவு செஞ்சிருக்காங்க. நாயிடத்துல 10 நற்குணங்கள் உள்ளது. அந்த நற்குணங்கள் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளத்திலும் கட்டாயம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொதுவா நாய்களை பத்தி எவ்வளவு விஷயங்கள் வேற போயிட்டு இருக்கு இல்லையா? கோர்ட்டுடைய ஆர்டர்லாம் கூட இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன சொல்றாங்க, தெருநாய்கள் ஸ்ட்ரே டாக்ஸ் உடைய இது அட்ராசிட்டி அதிகமா இருக்கு, அதனால தொல்லைகள் ஏற்படுது, அதை இது பண்ணுங்கன்னு அரசுக்கு நிறைய ஆணையிட்டு இருக்காங்க. அது தனி டாபிக், நம்ம அதுக்குள்ள போகல. அது உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பு, ஆணை, அதை ஏற்று நடக்கூடிய அரசு அலுவலர்கள், அது வேற இல்ல. அந்த நாய்க்கான காதலர்கள் வேற இருக்காங்க. சரியா? நிறைய சோசியல் மீடியால வருது இல்ல, நாய் காதலர்கள் அப்படின்ட்டு, நாயின் மேல காதல் கொண்டவர்கள், அப்படித்தானே நாய் காதலர்கள்னா. அப்ப அவங்கள அப்படிதான் தலைப்புல போட்டு சொல்றாங்க. அவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, சிலர் இல்ல பண்ணுங்கிறாங்க. அது தனி டாபிக், நம்ம அதுக்குள்ள போகல. அப்போ நாய், நம்ம சாதாரண நாயின்னு சொல்றோம். அந்த நாயிடத்துல 10 நற்குணங்கள் இருக்குது. அது என்னன்னு ஒவ்வொன்றா படிப்படியா பார்ப்போம். அது இறை நம்பிக்கையாளர்கள் கட்டாயமா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் பேசுறோம். நாம இறை நம்பிக்கையாளர்கள் தானே. அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு ஈமான்தாரியும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன அந்த 10 நற்பண்புகளை கொண்டு இருக்கணும். கொண்டு இருந்தாதான் நம்மளுடைய இறை நம்பிக்கைக்கு ஒரு சிறப்பான மணிமகுடமா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், முதலாவது, அது பசித்திருக்கும். எது? நாய் இருக்கு இல்லையா, அது எப்பவும் பசியோடு தான் இருக்கும். வயிறு நிறைய சாப்பிட்டு நாய் இருக்காது. வளர்ப்பு நாய் வீட்டில் வளர்க்குறது வேணா என்ன பண்ணலாம், அப்படியே ஃபுல்லா சாப்பிட்டு மிதமிஞ்சு போய் சாப்பிட்டு படுத்து கிடக்கும். ஆனா தெருநாய்களாக இருக்கக்கூடியது எப்பொழுதும் அதுக்கு என்ன இருக்காது, வயிறு நிறைய உணவெல்லாம் கிடைக்காது. பல நேரங்கள் அது பட்டி கிடக்கும். என்ன சொல்றது, போதுமான அளவுக்கு கொஞ்சம் கிடைக்கும், அது சாப்பிடாம அரை வயிறு காவயிறு அப்படியே தான் இருக்கும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு வேணா மிதமிஞ்சு சாப்பிட்றோம். மிதமிஞ்சு சாப்பாடு கிடைச்சாலும் நாய் வயிறார சாப்பிடாது. நாயுடைய பண்பு அது. புரியுதா? அப்போ நாய் அது என்ன பண்ணும், பசியோடு இருக்கும் எப்பயுமே. பசித்திருத்தல் என்பது நல்லோர்கள், அதாவது சாலிஹீன்களுடைய நற்பண்பு, முதல் அடையாளம். நாய்கிட்ட இருக்க குணம், நல்ல குணத்துல 10ல முதலாவது குணம், அது எப்பவும் பசியோடு இருக்கும். இது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர், அதாவது சாலிஹீன்கள், நல்லோர்கள், நற்குணம் உள்ளவர்னு சொன்ன நல்லோர்கள், சாலிஹீன்கள். அந்த சாலிஹீன்கள் இருக்கக்கூடிய பழக்கம் என்ன? பசியோடு இருத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கல்ல, யா அல்லாஹ் என்னை ஒரு நாள் சாப்பிடவை, மறுநாள் என்னை பட்டினியா இருக்கவை, அதற்கு அடுத்த நாள் எனக்கு உணவு கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட துஆ. ஏழைகளோடு நான் வாழ்ந்து ஏழையாவே மரணித்து மறுமையில் நான் என்னை எழுப்பும் போது யா அல்லாஹ் நான் ஏழைகளுடைய கூட்டத்திலே இருக்க விரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த பசி அப்படிங்கிறது சாலிஹீன்களுடைய நற்பண்புல ஒண்ணு. இன்னும் குறிப்பாக மஅரிஃபத்துடைய பாதையில பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் அந்த பசித்திருத்தல்ங்கிறது அவசியம். அதுக்குன்னு உடலில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் இழந்து தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கு சொல்லி இஸ்லாம் சொல்லல. ஏன்னு சொன்னா பசித்திருத்தல் மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்று. பசித்திருக்கும் போதுதான் உன்னுடைய அறிவு தெளிவா வேலை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேல உன்னுடைய மனோ இச்சை அடங்கும். பசித்திருக்கும் போதுதான் மனோ இச்சை அடங்கும்.
வயிறு நிறைய நீ நல்லா சாப்பிட்டீன்னா அடுத்து உனக்கு வரக்கூடியது காமம் தான். அப்போ எப்ப நீ பசித்து இருக்கிறியோ அப்ப என்ன இல்லை, உனக்கு வயிறார சாப்பிடல, அதனால காம இச்சை அதிகமா எழாது. சித்தர்கள், இறை நேசர்கள், அவுளியாக்கள், துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய இந்த மகான்கள் இவங்கெல்லாம் ஏன் அதிகமா பட்டினி கிடக்குறாங்கன்னா, பட்டினி கிடக்கும் போது மனம் என்ன பண்ணும், ஒரு கட்டுக்குள்ள வரும், அடங்கும். இல்லாட்டி இது அடக்கவே முடியாது. இந்த மனசை பட்டினி போட்டா மட்டும்தான் அடங்கும். அப்ப தன்னைத்தானே என்ன பண்றோம், அந்த பசித்திருத்தல் நிலையில ஒரு சாலிகின்னு இருப்பார். சரியா? இது நல்லவர்களுடைய பண்புல ஒண்ணு. தனித்தனியா பேசலாம், நம்ம சுருக்கமா இந்த 10 வருஷம் 10ஐயும் ஒரே இதுல பார்க்கணுங்கிறதுக்கோசரம் பார்த்துட்டு போயிடலாம். சரியா? இப்ப இரண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த நாய்க்கு இருக்கக்கூடிய நல்ல குணத்துல அதற்கு தங்குவதற்கென குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்காது. நாய்க்கு தங்கறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்காது. இது யாரு? தவக்குல் முத்தவக்கிலீன், இறை ஆதரவு வைக்கிறாங்களே, தவக்குள் வைக்கக்கூடிய அந்த முத்தவக்கிலீன்களுடைய நற்பண்புல ஒண்ணு. அதுக்கு என்ன இருக்காது, சொந்தமான தங்குமிடம் இருக்காது. அப்ப அது போல முத்தகின்களாக இருக்கக்கூடிய என்ன பண்ணும், முத்தகின்களுடைய பண்பு அது. அப்போ இறை நம்பிக்கையாளர் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த பண்பை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம முத்தகின்களுடைய பட்டியலில் வரதுக்கு அது காரணமா இருக்கும். பசித்திருத்தல் சாலிஹீன்களுடைய பண்பு, தவக்குல் முத்தவக்கிலீன்களுடைய பண்பு. சரியா? அப்ப அதுக்கு நினைல அதுக்குன்னு தங்க வைக்கணும் குறிப்பிட்ட ஒரு இடம். இப்ப நம்ம குறிப்பிட்ட ஒரு வீடு வச்சிருக்கோம்ல, அது போல இல்லை, அது எங்க இடம் கிடைக்குதோ அங்க தங்கிக்கும். அப்ப இது போல இருக்கக்கூடிய இறை ஆதரவு அதிகமா கொண்டிருக்கக்கூடிய குணம் நாயிடத்துல இருக்குது. இது ரெண்டாவது ஆச்சா. மூணாவது, அது இரவுல சிறிது நேரம் தான் தூங்கும். இது இறை காதலருடைய நற்பண்பு. இறை காதலர்கள் இருக்காங்களே, இறை நேசர்கள், இறை காதலர்கள், ஏன் இறைவன் விழித்திருக்கும் போது, காதலன் விழித்திருக்கும் போது காதலி உறங்குவது சரியா, அல்லது காதலி விழித்திருக்கும் போது காதலன் உறங்குவது சரியா? சரியில்லை இல்ல. அப்ப அந்த ஒரு நிலை இறை காதலர், இறைவன் மேல் காதல் கொண்ட அந்த இறை நேசர்கள், இறை காதலர்கள் என்ன பண்ணுவாங்க, இரவுல உலகமே தூங்கிட்டு இருக்கும், இவர்கள் விழித்திருந்து இறைவனோடு உரையாடி கொண்டிருப்பார்கள். சரியா? அப்ப அந்த தன்மை நாயிடத்துல இருக்குது இரவுல. அதுக்குன்னு அது இரவுல அல்லாட்ட உரையாடிட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஹசன் பஸ்ரி அது அப்படின்னு சொல்லல. அவங்க அதுட்ட இரவுல என்ன பண்ணும், கம்மியா தூங்கும், இரவுல குறைவாக தூங்கும். அதுக்குன்னு இன்னைக்கு நாமளும் நிறைய பேர் என்ன பண்றோம், நிறைய குறைவா தான் தூங்குறோம். ஆனா அந்த விழிப்பு நிலையில எதுக்கு பயன்படுது, வீணான காரியங்கள்ல சோசியல் மீடியால மூழ்கி தன்னுடைய நேரங்களை வீண் விரயம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அல்லாம அந்த நேரத்தை, அந்த இரவை விழித்திருந்து இறைவன் மீது தன்னுடைய காதலை அதிகப்படுத்தி கொள்ள அந்த முனாஜாத் முராக்கபால அதிகமாக, அதாவது இறைவனிடத்துல சம்பாசனை உரையாடக்கூடிய அந்த காரியங்கள்ல ஈடுபடணும். சரியா? அப்ப இது மூன்றாவது குணம். நாலாவது நாயிடத்தில் இருக்கக்கூடிய குணம், அது செத்தால் அனந்தரம் கொள்ளும் பொருள் அதனிடம் கிடையாது. நாய் செத்து போச்சுன்னா அதுகிட்ட இருக்கு என்ன, அதுக்கான சொத்து இது இருக்குப்பா, அதுக்கு 2 குண்டா இருக்கு, 4 தட்டு இருக்கு, 2 பெட்ஷீட் இருக்குது, 4 ட்ரெஸ் இருக்குது, 2 செருப்பு இருக்குது, இதெல்லாம் வேற யாரும் அவங்களுடைய வாரிசு எடுத்துக்கலாம், இல்லை வேற யாரும் வேணுங்கிற எடுத்துக்கலாங்கிறதுக்கு இருக்கா? நாய் அப்படி எதுவும் வச்சிருக்கா? எதுவுமே கிடையாது. அப்படிதானே? இது ஜுஹுதுடைய அடையாளம். ஜாஹிது, அதாவது துறவிகள், துறவு மேற்கொள்வாங்க இல்லையா, இந்த துறவனுடைய அடையாளம். ஏன் பற்றற்ற நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது சொந்தமா. சரியா? அவங்க மௌத்தானா அவங்களுடைய அந்த பொருட்கள் இது இருக்குது, அடுத்தவங்க அவங்க அனந்தரம் கொள்றதுக்கு, அதாவது எடுத்துக்கிறது, வாரிசு உரிமை எடுத்துக்கிறதுக்கு, வாரிசு சொத்தாக கிடைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. இது ஜுஹுதுடைய தன்மை, அந்த துறவு பற்றற்ற அந்த துறவு நிலையினுடைய அடையாளம். இதுவும் நாயிடத்தில் இருக்கு. நாலாவது பண்பாக சொல்றாங்க ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அஞ்சாவது, அந்த நாயுடைய எஜமானன் எத்தனை தடவை அடிச்சு விரட்டினாலும் அது அவனை விட்டு என்னாவாது, போகாது. இது ஒரு நல்ல முரீதுடைய மாணவனுடைய அடையாளம்னு சொல்றாங்க. ஒரு உண்மையான முரீது தன்னுடைய வலிய முர்ஷிதா எத்தனை முறை அடித்து விரட்டினாலும், எப்படி அந்த நாய் தன்னுடைய எஜமானன் எத்தனை முறை அடித்து விரட்டினாலும் அந்த எஜமானனை விட்டு அது அகலாதோ, அவனை விட்டு போகாதோ, அதே போன்று ஒரு உண்மையான முரீத், ஒரு உண்மையான வலிய முர்ஷிதாவிடத்துல
அதே போன்றுதான் இருப்பார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. சரி, அப்படிதானே? அதுதானே உண்மை. வழிமாறுகள் சம்பவங்கள் எத்தனையோ பார்த்துருக்கோம்ல. எவ்வளவோ சிரமங்கள் அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ பரிபக்குவப்படுத்துறதுக்காக செய்வாங்க. அப்ப அத்தனையும் அவங்க என்ன ஆகல? போகலையே. அவங்களே தன்னுடைய ஷேகை கதீன் கடந்தாங்க இல்லையா? அப்ப அந்த ஒரு தன்மை தான் இந்த முரீதுடைய அடையாளம். சரியா? எத்தனை ஆச்சு? 5 ஆச்சு. 6வது, அந்த நாய் பூமியில அதற்கான தங்குமிடம் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலே தாழ்ந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக்கும். இருக்கிறதுலே ஹைஃபையான இடம் வேணும். மனிதனுடைய இயல்பு என்ன? எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் இதை விட இன்னும் லக்ஸரியா என்ன இருக்கு, இன்னும் இதை விட நல்ல உயர்ந்த மாட மாளிகை கூட கோபுரம்ங்கிற மாதிரி இன்னும் எந்த அளவுக்கு இருக்குமோ அதைத்தான் மனிதன் தேடுவான், விரும்புவான். அப்படிதானே? ஆனா நாயுடைய குணம் இருக்கிறதுலே தாழ்ந்த இடத்த போய் தேடிடுது. அது போய் படுக்கிறது, ரெஸ்ட் எடுக்க போகும்போது நல்லா நோட் பண்ணி பாருங்க, தெருநாய் இருக்கிறதே தாழ்ந்த இடத்துல போய் படுத்துக்கும். அப்பதான் யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சரியா? அது தெளிவா இருக்கு அறிவோட. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நன்றி கெட்ட நாயின்னு திட்டுறாங்கல்ல, உண்மையிலேயே அந்த நாய்க்கு மட்டும் அந்த பாசை தெரிஞ்சு அதுக்கு விளங்குச்சுன்னா சொல்றவன சங்க பிடிச்சி கடிச்சிடும். நான் எங்கடா நன்றி இல்லாம இருந்தேன், நன்றி மட்டும்தான்டா என்னுடைய இயல்பு. நாய் சொல்லுமா சொல்லாதா? அது பேசுற மாதிரி இருந்தா, அதுக்கு புரியுற மாதிரி இருந்தா, நன்றி கெட்ட நாயேன்னு வேற யாரா சொன்னா, என்ன ஏன்டா அவனை வச்சு உதாரணம் கொடுக்குற, நான் எங்கடா அப்படி இருந்தேன், நாய் கண்டிப்பா என்ன பண்ணும், சொல்றவன் சங்க பிடிச்சி கடிச்சு. கடிச்சாலும் குற்றம் இல்லை தானே? ஏன் நாய் நன்றி இல்லாமலாம் இல்லையே. அதுக்கு நோய் வந்து அதற்கு இப்ப சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த ரேபிஸ் அந்த இது நோய் வந்து இல்ல, அது வந்து என்ன சொல்றது, அது என்ன சொறி நாய் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, வெறி பிடிச்ச வெறி நாய் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அது நோய் தான். அது அதன் காரணமாக போறவங்களாம் கடிச்சது குதறது தப்பு, அது சரி பண்ணணும், அது அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு, ஓகே. ஆனா இயற்கையிலே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எல்லா நாயும் நன்றியோடு இருக்கும். நீ அதுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வச்சுட்டு 5 வருஷம் திரும்பி வந்து கழிச்சு நீ வந்தாலும் உன்னை சரியா அடையாளம் கண்டு என்ன பண்ணும், உனக்கு நன்றியோட வாழாட்டும். இந்த இயல்பு நீ போட்ட ஒரே ஒரு நேரம் மிச்ச சோறு, நீ தின்ன எச்ச சோறு போட்டிருப்ப, அதுக்கு அந்த நன்றித்தன்மை நன்றி குணம் எங்க நாய்க்கு தான் அதிகமா இருக்கு. மனிதனிடத்துல இல்லாத குணம், கண்டிப்பா இது இருக்க வேண்டிய குணம் மனிதனிடத்துல. ஆனா மனிதனிடத்துல நாய் இடத்துல அவ்வளவு அதிகமா இருக்கு. அந்த 10 குணத்துல அது சொன்ன மாதிரி தெரியல, இருந்தாலும் இதுவும் நாய் இடத்துல இருக்கக்கூடிய குணம் தானே. சரியா? அப்ப அந்த நன்றி உணர்வு அந்த அளவுக்கு முக்கியத்துவம். நாய் அந்த அளவுக்கு நன்றியுள்ள பிராணி. நன்றிக்கு உதாரணமே நாயைத்தானே சொல்லுவான், நன்றியுள்ள நாய் சொல்லும் இல்லையா? அப்ப நன்றிக்கு இலக்கணமே உதாரணமே நாயை வச்சுதான் சொல்லக்கூடியதா இருக்குது. ஆனா நன்றி கெட்ட மனிதனை சிட்டும் போது நன்றி கெட்ட நாயன்னு சொல்லி தப்பா வந்துட்டு, இதுதான் மனிதனுடைய மடமையை நான் பார்க்கிறேன். சரி, ஹைர், இதுக்குள்ள வந்துருவோம். ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, பூமியில அது தங்கும் இடத்தை தாழ்ந்த இடத்துல தேர்ந்தெடுத்துக்கும். இது யாருடைய பண்பு தெரியுமா? தாழ்மையுடையவர்களுடைய பண்பு அப்படின்னு சொன்னாங்க. தவாலு, அதை எளிமையா தன்னை அப்படியே தாழ்த்திக்குவாங்க. அது என்ன சொல்றது, அந்த அகங்காரம், ஆணவம், மமகாரம், எனக்குன்னு கௌரவம் இருக்கு, பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி பீத்திக்கிறாங்க இல்லையா, இந்த தன்மையெல்லாம் இல்லாத பணிவா வாழ்வாங்க இல்லையா, பணிவாகவும் எளிமையாகவும் மிக எளிமையாகவும் வாழ்வாங்கல்ல, அப்பேற்பட்ட அந்த தாழ்மையுடையவருடைய நல் இயல்பு எது இருக்கிறதுலே தாழ்ந்த இடத்துல போய் அமர்ந்துக்குவாங்க. ஒரு எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மூலையில போய் இது உட்காந்து முன் வரிசையில் வந்து உட்கார கூட விரும்ப மாட்டாங்க. அப்பேற்பட்ட நல்லவர்கள் இன்னும் பூமியில் இருக்கத்தான் செய்றாங்க. நாமளும் பார்த்துருப்போம், ஆனா பெருசா நம்ம கண்டுக்க மாட்டோம் அவங்களை. அப்பேற்பட்ட அந்த குணம் யார்கிட்ட இருக்கு? நாய்கிட்ட இருக்குது. நாய்கிட்ட இருக்கக்கூடிய குணம் அவங்க கிட்ட இல்லப்பா, இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய குணங்கள் நாய்கிட்ட இருக்கு. புரியுதா? 7வது, அந்த நாயுடைய இடத்த ஏதாவது வேறொரு நாய் வந்து ஆக்குபை பண்ணிருச்சுன்னு ஆக்கிரமிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்குவேன், அது அங்க என்ன பண்ணாது, பெருசா இது பண்ணி என் இடத்த விடு, இது ஏன் இடம் அப்படின்னு வாக்குவாதம் பண்றதோ சண்டை சித்திரம் பண்றதோ அதுக்காக போராடி உயிரை விடுறதோ எல்லாம் செய்யாது. ஆனா போடா அப்படின்னு விட்டு என்ன பண்ணும், அது வேற இடத்துல போய் தங்கிக்கும். அதே எல்லைக்குள்ள இருக்கும். அந்த பர்டிகுலர், இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாக்குள்ள 1000 வீடு இருக்குது. 1000 வீடு ஒரு மனிதனுடைய வீட்டை இன்னொரு மனிதன் வந்து ஆக்குபை பண்ணிட்டானா விட்டு போயிடுவானா? அவனை அடிச்சு துவச்சிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவான், இது ஏன் இடம், நான் தான் இருப்பேன் இருப்பான். இது மனிதனுடைய இயல்பு. ஆனா
இந்த நாய்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் என்ன தெரியுமா? அந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கும். அது ஒரு இடத்துல தங்கும் ரெகுலரா. வேற ஒரு நாய் வந்து என்ன பண்ணுது? அதை விட பலமான நாய் வந்து இதுகிட்ட ஆக்குபை பண்ணிருச்சுன்னா, ஆக்கிரமிச்சிருச்சுன்னா, இது விட்டுட்டு வேற இடத்துல அதோட வேற எது இருக்கோ அதை எடுத்துக்கும். இது யாருடைய குணம் தெரியுமா? இறை நாட்டத்தை பொருந்தி கொள்ளக்கூடிய குணம். அல்லாஹ் நமக்கு எதை நாடுறானோ அந்த நாட்டத்தை பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த தன்மை அந்த நாய் இடத்துல இருக்குது. இன்னைக்கு மனிதர் அல்லாஹ் வந்து மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை தரான், ஒரு சிரமத்தை தரான், அது உடனே புரிஞ்சுக்கிறோமா? எல்லாரும் பொருந்திக்கிறது இல்லை, அப்படித்தானே? கத்தி கூச்சலிடுறாங்க, கூப்பாடு போடுறாங்க, அல்லாஹ்விடத்திலேயே என்ன சொல்றது, முறையிடுறேங்கிற பேர்ல தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, சொல்றாங்கல்ல அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ் எனக்கு மட்டும் இவ்வளவு சிரமத்தை தரான் அப்படி இப்படின்ட்டு. அப்ப அது போன்ற எந்த ஒரு செயலும் செய்யாம என்ன பண்ணும் இந்த நாய்? இறைவனுடைய நாட்டம் அது அப்படின்ட்டு அது அப்படியே பொருந்தி கொள்ளக்கூடிய, இறை நாட்டத்தை பொருந்தி கொள்ளக்கூடிய நல்லோருடைய குணம் நாயிடத்தில் இருக்கக்கூடிய 7வது குணம். 8வது குணம், அது நாம எத்தனை தடவை விரட்டி அடிச்சாலும் சரி, நாயை நம்ம எத்தனை தடவை விரட்டி அடிச்சாலும் சரி, அது முன்னாடி மறுபடியும் கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சேன்னு வச்சுக்குவேன், வந்துடும். நீ என்னை இத்தனை தடவை அடிச்சுட்ட, இத்தனை தடவை விரட்டி விரட்டி விட்ட, இத்தனை தடவை நீ என்னை திட்டின, அதனால நான் சோறு வேண்டாம், எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு எந்த நாயாவது சொல்லுமா? சொல்லி பார்த்துருக்கீங்களா? நீ எவ்வளவுதான் துரட்டி விட்டாலும் சரி, எவ்வளவுதான் விரட்டி விட்டாலும், 1000 தடவை விரட்டி இருந்தாலும் சரி, மறுபடியும் அது கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சேன்னு வச்சுக்குவேன், அதுவும் பின்னாடி அதே பாசத்தோட, நன்றியோட, நம்பிக்கையோட வந்துடும் பக்கத்துல. இது நாய்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல குணத்துல ஒண்ணு. இந்த குணம் யாருடையதுன்னா பக்திமான்களுடைய குணம்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல பக்தி உள்ளவன், இந்த பக்திமான்கள் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் ஒரு மனிதருக்கு எவ்வளவு சிரமத்தை கொடுத்தாலும் அந்த பக்திமானா இருந்தார்னா, மறுபடியும் எனக்கு இவ்வளவு சிரமத்தை கொடுத்தியே, மறுபடியும் நான் உன் பக்கம் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. திரும்ப திரும்ப அவரு அல்லாஹ்வை வணங்கத்தான் போவாரு, சஜிதாவில் தான் விழுவாரு, ருக்குவுல தான் இருப்பாரு, அல்லாஹ்விடத்தை கையேந்தி கேட்கத்தான் செய்வார். இது பக்திவான்களுடைய அடையாளத்துல ஒண்ணு. 8வது. 9வது டைம் ஆயிடுச்சோ? 9வது, உணவை கண்டால் அது தொலைவில் அமர்ந்து வழி பார்த்து கொண்டிருக்கும். உணவை கண்டால் அது தொலைவில் அமர்ந்து வழி பார்த்து கொண்டிருக்கும். இது மிஸ்கின்களுடைய நல்லியல்பு. மிஸ்கின் ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஓடி போய் பறிக்க மாட்டாங்க. புரியுதா? தனக்கு கிடைக்காதான் அந்த ஏக்கத்தோட உட்காந்துருப்பாங்க பார்த்தியா, காத்திருப்பாங்க இல்லையா? அந்த தன்மை நாயிடத்தில் இருக்குது. அதே மாதிரி 10வது, நாய் ஒரு இடத்துல இருந்து கிளம்பிருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த இடம் வேண்டான்னு கிளம்பிருச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்த திரும்பி பார்க்கவே பார்க்க, அந்த இடத்துக்கே வராது, போயிடும். இது விசாரமுடையவருடைய குணமாகும். ஒரு விஷயத்த வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அது என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் திரும்பி பார்க்க மாட்டாங்க விசாரமுடையவர்கள். எத்தனை பேர் சொல்றாங்க, நான் இந்த பழக்கத்தை விட்டுட்டேன், மறுபடியும் அதே பழக்கத்தை மறுநாளே செய்வார். கெட்ட பழக்கத்தை, இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், தப்பான இடம், மறுநாளே போயிடுவார். ஆனால் நாயிட்டு அப்படி இல்லை. ஒரு தடவை தான் இடத்த வேண்டான்னு முடிவு பண்ணி கிளம்பிருச்சுன்னா மீண்டும் அந்த இடத்துக்கு அது ஒருபோதும் வரவே வராதுன்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க. அப்போ நாய் இடத்துல இந்த 10 நற்குணங்கள் இருக்குது. இந்த 10 நற்குணங்களும் யார் இடத்துல இருக்கக்கூடியது? இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இந்த 10 தரத்தினுடைய மனிதர்களுடைய நல்ல பண்புகள் நாய்கிட்டு இருக்குது. அப்ப அந்த 10 வகையான இறை நம்பிக்கையாளர் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய நல்ல பண்புகள் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்ல இருக்கணும் இல்ல? கரெக்ட் தானே? அப்ப இறை நம்பிக்கையாளர் இடத்துல இருக்க வேண்டிய பண்பு நாய் இடத்துல இருக்குது. புரியுதா? அது எல்லா இறை நம்பிக்கையாளர்லையும் கட்டாயம் இருக்கும்னு யார் ஆசைப்படுறாங்க? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆசைப்படுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் எல்லா வகையான நற்குணங்களையும் நம்மில் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம வாழணும். ஏன்? நாளை மறுமை, ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லையா, நாளை மறுமை நாள்ல மீசான்ல உங்களுடைய நன்மை தீமைகளை நிறுக்கக்கூடிய அந்த மீசான் தராசிலே அதிக கனம் உள்ளது தெரியுமா? நற்குணம் நபிஸா சொல்லியிருக்காங்க. நற்குணத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு.
அப்ப இந்த 10 வகையான நற்குணங்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை எத்தனை நற்குணங்கள் இருக்குதோ அத்தனை நற்குணங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நாம் வாழணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் நற்குணங்கள் தான் வெளிப்படணும். அது போன்ற ஒரு நல்வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்முடைய குடும்பத்தினருக்கும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வழங்கி அல்லாஹுடைய சொந்த அவுலியாக்களாக பரிபூர்ணமாக பொருந்திக் கொண்டு இம்மை மறுமை இரண்டிலும் அல்லாஹுடைய அவுலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.